ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு டாஸ்க் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ முதல் ரவுண்டில் திவ்யா அண்ட் டீம் வந்து ஜெயிச்சாங்க. திவ்யா, சாண்ட்ரா, வினோத் மற்றும் அமித். ரெண்டாவது ரவுண்டில் வந்து நம்ம சொல்லிட்டோம், பாரதி அண்ட் டீம் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ எந்த டிஸ்டன்ஸில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் காண்ட் ஆயிட்டாங்க, வினோத் வந்து ட்ரிகர் ஆகிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி பார்வதி அவங்களுடைய பிரில்லியண்ட்டான ஒரு கேம் பிளே அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் லைக்கு, சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் முதல் டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிந்து விட்டது. அதாவது 2 ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அண்ட் டீம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாண்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னென்னமோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பயங்கரமாக வந்து டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். விஜே, விக்ரம், எஃப்ஜே, விக்ரம், எஃப்ஜே இவங்க எல்லாரும் வந்து நொசன்னு உயிரை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனாலும் சும்மா வேறு லெவலில் நாங்கள் கவுண்டிங்கை வந்து விடமாட்டோம்னு சொல்லிட்டு கமுதின் வந்து சும்மா கில்லியாக இருந்து பார்வதி வந்து மேலே நின்று சும்மா 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் குட் ப்ளே ஃப்ரம் கமுருதீன் அண்ட் பார்வதி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆனால் இப்போ அடுத்து நடக்க போகிற சம்பவம் அப்படிங்கிறது தான் வந்து வேற லெவல் சம்பவமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். சரியா? ஏன்னா இந்த டீம் ஜெயிச்ச பிறகு இவங்க ஒரு பிளான் போட்டாங்க தெரியுமா, கானா வினோத்தை ட்ரிகர் பண்ணலான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது. கானா வினோத் அவர்கள் கடுப்பாகிறார். என்ன ஓவரா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எஃப்ஜேவும் விக்ரமும், அவ்வளோதான் ரூல்ஸ், இதான் ரூல்ஸ் தான் அப்படின்றாங்க திவ்யா. இருந்தாலும் ரூல்ஸாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வந்து கானா வினோத் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி கனியும் நம்ம பார்வதியும் அடுத்து அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள ஒட்டைப்போம். ஏன்னா அவங்க தான் லீடிங்கு, நம்ம ஒரு லீட் போயிட்டுருப்போம். மற்றபடி அவங்கள உடச்சி நம்ம வந்து அடுத்த ரவுண்டில் லீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? இங்கே கனியோட ஆட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்வதிலாம் ஐயோ சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா, இதில் ஜெயிச்சிட்டா வேறு, அப்போ என்ன ஆட்டம் ஆடுவா அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஜெயிச்சாங்க? 1-17 பாரதியன் டீம் வந்து 1-15 முடிச்சிட்டாங்க. ஸோ 2 நிமிஷம் தான் ஈக்குவலண்ட். சரியா? மிச்சம் எல்லாரும் வந்து 1-25 இன்னொன்று 29. ஸோ 17 25 எவ்வளோ? 5 ஒரு 3 8, இன்னொன்று 29, 12 கிட்ட டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கே தெரியும் வேறு லெவலில் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. யார்? நம்ம பார்வதி அண்ட் டீம் அப்படிங்கிறது தான். ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் தெம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பார்வதி கமருதீன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றி கனியை பறித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ வின் பண்ணிவிட்டு கானா வினோத் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்ஷனாகி திவ்யா அதை கத்திட்டு இருக்காரு. அப்படிதான் ஆடுவாங்கப்பா. இதை யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் அப்போ பார்க்குறவங்க 24/7 போர் அடிச்சிடாது. அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்களாம் அவங்க ஒரு பக்கமாக, நம்மளை பார்த்துக்கினே இருப்பாங்களாம். நம்ம என்ன வாயில் என்ன கை வச்சுட்டு சும்மா போயிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அதனால தான் எஃப்ஜே சொல்கிறான் இந்த மாதிரி, எப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்ற, நான் இப்போ கானா பாட்டு பாடுவேன் அப்படின்றாரு. பாடுங்க அப்படின்றான். பார்வதி கிட்ட வந்து கனிக்கிட்டையும் வந்து ஏறுறாப்புல கானா வினோத். ஸோ என்ன நீங்கள் பாருங்கள் என்னன்னு பாருங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 2 பேர் சொல்கிறாங்க, சரி அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா உட்காந்துட்டு 1 2 3 எண்ணிட்டு இருந்தால் அது பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நமக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்து தான் பார்வதியோடைய கிரைண்டு. எப்படி? பார்வதியோடைய கிரைண்டு அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அதாவது கானா வினோத்தை ட்ரிகர் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கானா வினோத்தை டார்கெட் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை அவங்க முன்னேற்ற போகிறாங்க. ஏன்னா இப்போ அடுத்து ஒரு ரவுண்டு கண்டிப்பாக வரும், இன்றைக்கி நைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகும். சுவிட்ச் ஆஃப் ஆகி இவங்கள ஜெயிக்க விடாமல் பண்ணுங்கிறத இவங்களுடைய நோக்கம். இவங்க எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஜெயிச்சா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்து பார்த்துக்கலாம். அதை இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கனி. ஓகே, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். பட் இந்த சைடில் வந்து நீ வந்து ஆதிரை இல்லை கமருதீனை வச்சு வினோத்தை வந்து ஒட்டைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேம் பிளானாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா வேறு லெவல். ஸோ பாரதியன் டீம் இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸில் டாஸ்கில் பார்வதியெல்லாம் ஜெயிக்கவே இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பதிலடி கண்டிப்பாக பார்வதி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸ் இஸ் நாட் அபவுட் வின்னிங் டாஸ்க்,
ஓகே, இட்ஸ் கேரிங் எவ்ரி எமோஷன்ஸ். டாஸ்க்கும் விளையாடணும், எல்லாமே ஓரளவுக்கு பண்ணீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.